Blessed children of God, greetings to all of you in the name of our Lord and Savior Jesus Christ. Let us thank the Lord for the new month, the first day of this month. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்தின் முதலாம் நாளை தேவன் கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். May the Lord bless this new month. தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. May His presence lead us throughout this month. அவருடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவதாக. We will not afraid, we will not fear of the bad news whenever we hear. எப்பொழுதெல்லாம் நாம் கெட்ட செய்திகளை அல்லது துர்பாக்கியமான செய்திகளை கேட்கும் பொழுதும் அதை குறித்து நாம் கலங்கவோ திகைக்கவோ பயப்படவோ வேண்டாம். The Lord is with us. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So let us bow our head for a moment of prayer. ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He has given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He has given Jesus Christ, His Son. And Lord, Let the weak say I am strong. Let the poor say I am rich. because of what the Lord has done for us. And Lord, let the weak say I am strong. Let the poor say I am rich. Because of what the Lord has done for us. Give நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தரே நன்றி தேவகுமாரன் இயேசுவே தந்தார் பலவீனன் பலவான் என்று சொல்வான் அழித்தேன் செழித்திடுவான் தேவனின் செயல் இதுவே நமக்காய் நன்றி. Our loving Heavenly Father, we thank you for the wonderful new month. பிதாவே, நீர் கொடுத்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for being with us during the 6 months of this year. இந்த வருடத்தில் கடந்த 6 மாதங்களிலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்த விதங்களை குறித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father God, we bow down before you in this new month and the first day of this month. இந்த மாதத்தில் இந்த புதிய மாதத்தில் முதலாவது நாளிலே எங்கள் தலைகளை தாழ்த்தி ஒரு சமூகத்திலே வருகிறோம். Lord, let your presence go before us. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக உம்முடைய பிரசன்னம் செல்வதாக. You are the good shepherd நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர். and we are your sheep. நாங்கள் உம்முடைய ஆடுகளாக இருக்கிறோம். Father God, be with us in this wonderful service. தேவனாகிய தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. Let your name be glorified. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. Those who are taking part in the service, bless every one of them. இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. Father God, fulfill all their desires in this month. இந்த மாதத்தில் அவர்களுடைய எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your name be glorified at all times. உம்முடைய நாமம் மாத்திரமே எல்லா நேரங்களிலும் மகிமைப்படுவதாக. We commit everything
in the hand of Jesus Christ. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். Lead us and guide us in Jesus' name we pray. எங்களை நடத்தும் பாதுகாத்தருளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 6 மாதங்களும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வந்த விதங்களை நினைத்து பார்த்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்களை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பராக்கிரமம் நிறைந்த தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிறீர்கள், நாங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மெய்ப்பெண் அல்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மெய்ப்பெண் என்று சொல்லுவேன் நம் ஆண்டவராக. ஹல்லேலூயா. உற்சாகமை ஆண்டவரை துதித்து பாடப் போகிறோம். Jai
the powerful God. The word will explain about a particular thing. But the word the means a particular thing which is very strong. We are mentioning while we say the Lord of hosts means He is the Lord of hosts. The Lord of hosts means He is everything. See, through this will and through His plan, we are able to get blessings. We must count the blessings one by one. God has given such a blessings to us. He wants to bless us in such a way. We must count the blessings. God, whatever the blessing God wants to give in our life, He wants to bless us. And name them one by one. And that song says, see what God has done in your life. இந்த பாடல் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த 6 மாதங்கள் மாத்திரமல்ல, கடந்த ஆண்டுகளில் நாம் எத்தனை நன்மைகளை செய்தார் என்று சொல்லி. Not only that, when you in midst of the problems that you face, அது மாத்திரமல்ல, நாம் என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோமோ, on this in midst of that problems also we must count the blessings of God, because that's அந்த பிரச்சனைகள் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். We're going to sing the song by singing count your blessings, name them one by one. இந்த பாடல் சொல்கிறது, உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொல்லி. நம்முடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமா எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். Surely when we count all the blessings of God, He will again more and more He will bless us. Amen. Count your blessings in the one by one. Count your blessings in what God has done. Count your blessings in the one by one. And it was a pressure what the Lord has
Amen. Hallelujah. That song says very beautifully about count your blessings, money cannot buy. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பணம் உதவாது என்று சொன்னால் ஏதோ கொடுத்து வாங்கிக் கொள்கிற ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இலவசமாய் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். My Lord is able to give his blessings from heaven in cost of free. He never asked for money from you in order to bless your life. உங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டு அவர் தன்னையே விலையாய் கொடுத்தார். In order to bless you, my dear brother and sister, he gave himself as a cost. He paid it on the cross. அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செலுத்தி தீர்த்து முடித்து விட்டார். It is our time to worship the Lord, to worship the Son of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை ஆராதிக்கிற நேரம் இது. நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மை தூக்கினாரே சேற்றிலிருந்து, உயர்த்தினாரே கண்மலை மேல். புது பாட்டை நம்முடைய நாவில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வைத்திருக்கிறாரே. நாம் ஆராதிப்போம், நாம் பாடுவோம், நாம் இயேசுவை ருசித்து பார்த்து அவர் நல்லவர் என்று போற்றுவோம். Amen. Hallelujah. Thank you, Lord. கைகளை உற்சாகமாய் தட்டி ஆராதிப்போம் இயேசு ராஜனை. Come bless the Lord, all the servants of the Lord.
சேர்த்து எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். என்னை நிச்சயத்திலிருந்து தூக்கினீரே, என்னை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தினீரே, என் நாவிலே புது பாட்டை வைத்தீரே. You lifted me up from the miry clay and you set my feet on the rock to stay, and you put a new song in my mouth to praise you, to exalt your name in the midst of all the problems, Lord. என்னுடைய எல்லா சோதனைகளின் மத்தியிலேயும் உம்மை உயர்த்தி ஆராதிப்பதற்கு என் நாவை திறந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் எனக்கு என்ன செய்தபடியால், கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் நான் என்னத்தை செலுத்துவேன் என்று தாவீது கேட்டபொழுது சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will take the vessel of my salvation and I will praise my God, because Lord has done so many good things in my life. இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலேயும் தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டு வருகிற விதங்களை நினைத்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த நாட்களிலே ஆண்டவர் தேசங்களிலே கொண்டு வருகிற மாற்றங்களை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் தூக்கி கொண்டிருக்கிற நாட்களுக்குள்ளாய் நாம் வருகிறோம். நம்முடைய தேசம் உடையான சேற்றிலே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தேவன் நம்முடைய தேசத்தை தூக்கி நிறுத்த போகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லுவோமா? Oh, one day God is going to lift our nation from the miry clay, and all the world will see that our nation has kept on the rock. Kept on the rock. Our nation will be kept on the rock, and every nation will see like this. Everyone will see like upon the sky, and they are going to see our nation has lifted up because God is in control. ஏனென்றால் தேவன் இவைகளை பொறுப்பெடுத்திருக்கிறார். புது பாட்டை இந்த நாளில் வைத்தார். Just lift up your hands and say கைகளை உயர்த்தி எல்லாரும் தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்மலையிலே புது பாட்டை எந்தன் நாவில் வைத்தார். துதி பாடுவே in English. He lifted me up from the miry clay. Lift up your hands. He set my feet on the rock to stay. He put a song in my heart to sing, a song of praise, a song of praise. Let us all open our mouths and say, Lord, we thank you. Lord, we exalt your name. You lifting us, Lord. Even though this world will go down deep into the darkness, you who chosen us from that darkness into the light. நீர் எங்களை அந்தகாரமான இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். Oh, you brought us from the darkness into the light. Oh, hallelujah. Hallelujah. Thank you, Lord. Just lift up your hands. Just lift up your hands and say, Hallelujah. Heavenly Father, we thank you for this wonderful time of worship. We believe your name has been glorified through this worship.
ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை மூலம் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. Lord, we humble ourselves into your mighty ஆண்டவரே, presence. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒரு கரத்திலே தருகிறோம். In Jesus' mighty name we pray. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். 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 Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். All the time. எல்லா சூழ்நிலையிலும் God is good. கர்த்தர் நல்லவர். Let us thank the Lord for the benefits and the blessing we received during the 6 months. And the Lord is going to be with us and guide us in this month and the days to come. கடந்த 6 மாதங்களிலேயும் தேவனுமே நடத்தி வந்த விதங்களை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு தரப்போகிற எல்லா நன்மைகளுக்காக நம்ம அவரை துதிப்போம். So that's what the word of God says, give thanks in everything. அதேதான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். That is the will of God concerning you in Jesus Christ. அதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்து ஆண்டவருடைய சுத்தமாக இருக்கிறது. Let us thank the Lord for the lockdown for this month also. இந்த மாதத்திலேயும் நமக்கு வந்திருக்கிற இந்த ஊரடங்கிற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். God will do better things always to his children. தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரத்திலேயும் ஆண்டவர் சிறந்த காரியங்களை செய்கிறவராக அவர் இருக்கிறார். So let us make a decision to walk according to the word of God and to glorify the living God. ஆகவே நம் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் சித்தத்தின்படி நடப்பதற்கு நாம் தீர்மானம் எடுத்து இப்படியே ஆண்டவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்வோம். Let us follow the instruction given by the authorities to be away from this pestilence. ஆக இந்த தொற்று நோயிலிருந்து அல்லது இந்த ஆபத்திலிருந்து நம்மை தப்பித்து காத்துக் கொள்வதற்கு நம்முடைய அரசாங்கம் சொல்லுகிற விதிமுறைகளை நாம் பின்பற்றுவோம். I welcome all of you in the name of our Lord and Savior Jesus Christ and on behalf of the Good News Revival Church for this wonderful service. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நற்செய்தி எழுப்புதல் தேவாலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த அருமையான ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். Please ensure your presence by giving your status. உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய பதிவை நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் மூலமாய் தெரிவிக்கலாம். நீங்கள் இருக்கிறீர்கள், எங்களோடு கூட இணைந்திருக்கிறீர்கள் என்று. இந்த ஆராதனையிலே உங்களுடைய வரவை நீங்கள் பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். We request you all with love to register yourself through this online service. God willing, our Sunday service will be at 8 o'clock and English service will be 10 o'clock. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஓய்வு நாள் ஆராதனை காலை 8 மணியிலும் தமிழிலும் ஆங்கில ஆராதனை 10 மணியிலும் காலை 10 மணிக்கு நடைபெறும். If you wish to offer your offerings, you can make a decision and keep the offering with you, or you can send it through Google Pay. ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய இதயத்திலே ஏவி நீங்கள் காணிக்கை கொடுக்க நிர்ணயம் பண்ணியிருந்தால் அதுக்கு மனதில் நிர்ணயம் பண்ணி சேர்த்து வையுங்கள், அல்லது நீங்கள் கூகுள் பே மூலமாக நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now let us pray for our nation. நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Let us close our eyes. கண்களை மூடுவோம். Keep away your cell phone. உங்களுடைய செல்போன் எல்லாவற்றையும் ஒரு ஓரம் வைத்து விடுங்கள். Let us concentrate in the prayer. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். There is 50 days fasting prayer is going on through the NLA Church. புதுவாழ்வு ஏஜி சபையோடு கூட இணைந்து தொடர்ந்து 50 நாட்கள் உபவாச ஜெபத்தை பாடி ஆஃப் கிரைஸ்ட் மூலமாக நடத்துகிறார்கள். And we have also joined in that prayer. நாமும் கூட நம்ம சபை சார்பாக இந்த உபவாசத்திலே இணைந்திருக்கிறோம். Every day one of our church family is praying for joining in this fasting prayer. ஒவ்வொரு நாளும் நம்ம சபை குடும்பங்கள் இந்த உபவாச கூட்டங்களிலே இணைந்திருக்கிறார்கள். And I will notify you personally
and maybe today or tomorrow. இன்றைக்கு அல்லது நாளைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே இதை குறித்த காரியங்களை நாங்கள் அறிவிப்போம். So please spare little time, 1 hour or 2 hours in prayer for our nation. ஆகவே நம்முடைய தேசத்திற்காக ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது ஒதுக்கி இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். So let us pray. நாம் ஜெபிப்போம். Our loving Heavenly Father, we thank you for the wonderful opportunity you have given us in the beginning of this month. இந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் துவக்கத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father God, you are always good to us. எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். Thank you, Lord, for keeping us under your mighty arms. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழாக நீர் எங்களை பாதுகாத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். As per the word of God, you have not forgotten us. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் உம்மால் மறக்கப்படுவதில்லை. You have engraved us in your palms. உம்முடைய உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். Lord, who are we, you to remind us, O God. நீர் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் யார்? Who we are to remember us, Lord. But you have minded us and you are keeping us under your mighty arms. ஆனாலும் கர்த்தர் எங்களை நீர் வரைந்து கொண்டு உம்முடைய வல்லமையில கரங்களுக்குள்ளாக எங்களை மறைத்து வைத்திருக்கிறீர். Thank you, Lord, for being with us during the past months. கடந்த மாதங்களிலே நீர் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி. You have given us food in time. ஏற்ற வேளையிலே எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, You have given us shelter. எங்களுக்கு தங்கும் இடத்தையும் கொடுத்து, You have given us jobs, business and everything. எங்களுடைய வியாபாரங்களையும் வேலைகளையும் பார்த்துக்கொள்ள உதவி செய்வீர். Though the door of the churches or the buildings are closed, but still you have given us the opportunity to worship you, to unite the church, to glorify your name through the online. கட்டிடமாகிய சபையின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட போதிலும் எங்கள் இல்லங்களிலே அமர்ந்திருந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆன்லைன் மூலமாக நீர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father God, bless all your children. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். Held down by the Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. Keep them under your mighty arms, O God. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்கீழாய் உம்மை பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். Let them not depart from your ways. உம்முடைய வழிகளில் நின்று விலகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். Lord, look at every family, those who are in this church and in our nation. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, be with us continuously. எங்களோடு கூட தொடர்ந்து இருப்பீராக. Lord, we pray for the critical time of this lockdown period. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களில் மிகவும் கடினமான நாட்களை குறித்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். Many have lost their business. ஆண்டவரே, அநேகர் தங்கள் வியாபாரத்தை இழந்து போனார்கள். Many have lost their jobs. அநேகர் தங்கள் வேலைகளை இழந்து போனார்கள். Lord, many have nothing to do at this moment. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. But you know everything. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். Now we know, Lord, we pray for the authorities. ஆண்டவரே, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். You have appointed the authorities over our land. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே நீர்தான் இப்படிப்பட்ட தலைவர்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். Let the blessing of God come and abide with them, O God. ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதம் எங்கள் தலைவர்கள் மேல் வந்து தங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, give them wisdom and knowledge to lead the people. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கேற்ற ஞானத்தையும் அறிவையும் எங்கள் அதிகாரத்துக்குட்பட்ட தலைவர்களுக்கு நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Those who have not yet repented, Lord, give them a chance to repent. ஆண்டவரே, எங்கள் தலைவர்களில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் அல்லது மனத்துருமாமல் இருக்கிறார்களோ ஒரு விஷயப்படுவதற்கு ஒரு தருணம் தருவீராக. Those who have taken part in this service also, those who have not yet repented, Lord, you have given them the opportunity to repent right now. இந்த ஆராதனையை நிகழ்ச்சியை நேரடியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பார்கள் ஆனால் இன்னும் ஒரு விஷயங்களுக்கு ஒரு தருணம் தருவீராக. Lord, help us to your people to humble themselves and to come out of the wicked ways. ஆண்டவரே, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி
உம்மிடம் மனம் திரும்பி தங்களை தாழ்த்துவதற்கு உங்களுக்கு ஒரு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். As you have promised that you will heal the nation. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், எங்கள் தேசத்தை நீ சுகமாக்குவீர் அல்லது எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவீர் என்று சொல்லி. Father God, we pray for our nation. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக சமூகத்தில் இப்போது வருகிறோம். Father, heal the nation, O God. எங்கள் தேசத்தை சுகமாக்குவீராக. Lord, keep us away from the plagues. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொள்ளை நோயிலிருந்து எங்களை விலக்கி வைப்பீராக. You only can do these great things. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நீர் ஒருவர் மாத்திரமே செய்ய முடியும். Because you have allowed it and you can stop it, O God. ஏனென்றால் இதை நீரே அனுமதித்திருக்கிறீர், ஆகவே இது உம்மால் மாத்திரமே நிறுத்த முடியும். As King David says, Lord, we cry for the healing of the nation. எங்கள் தேசத்தினுடைய சுகத்திற்காக நாங்கள் கதறி ஜெபிக்கிறோம் என்று தாவீது ராஜா சொல்லுகிறது போல, Lord, people are dying every day. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். Those who have been isolated, Lord, be with them. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நாட்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பீராக. Lord, lakhs of people have been healed by your grace and mercy. லட்சக்கணக்கான பல ஜனங்கள் இந்த நாட்களிலே உம்மால் சுகப்படுத்தப்படுகிறார்கள். Those who are under treatment, we are praying for them. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த சிகிச்சையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your nail-pierced hand touch every one of them, O God. உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவதாக. So far, our scientists, they have not discovered any medicines for this plague. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்க்கு இன்று வரைக்கும் ஆண்டவரே எந்த மருத்துவர்களாலும் அறிஞர்களாலும் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. You are our great physician. நீதான் எங்கள் பெரிய பரம வைத்தியர். Lord, touch every one of them, O God. ஒருவரையும் இந்த நாளில் தொடுவீராக. Let the new month bring a great new blessing. இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக. Lord, bless our nation, O God. எங்கள் தேசத்தின் ஆசீர்வதியும் தகப்பனே. Lord, we pray for the frontier of our nation, O God. ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய எல்லை பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, Lord, we pray for the soldiers. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, bless our nation with the peace and happiness. எங்கள் தேசத்தை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிறைத்து ஆசீர்வதியும். Help us not to take the war, but help us to have the peace in other lands. ஆண்டவரே, எங்களுடைய தேசங்களிலே யுத்தம் நடைபெறாமல் எல்லாம் சமாதானமாய் முடிய நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். Lord, we pray for the natural calamity not to take in our land. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே இயற்கை காரியங்கள் அல்லது இயற்கை ரீதியான ஆபத்துகள் எதுவும் நேரிடாதபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, bless our nation. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். We bless our leaders of this nation. எங்கள் தேசத்தின் தலைவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Lord, we pray for the servant of God in this nation. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, help us to open the door of the churches. ஆண்டவரே, எங்கள் சபைகளின் கதவுகளை திறப்பதற்கு உதவி செய்வீராக. Help us to do your ministry, O God. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு வாசலை திறந்தருளும். We pray for all the nations of this universe. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, wherever the plague is attacking the people, right now, O God, we pray for your mercy and grace to heal the nations. ஆண்டவரே, உலகத்தின் எந்தெந்த பகுதிகளிலே இந்த கொள்ளை நோயானது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதோ அந்தந்த தேசங்களிலே தேவரீர் ஒரு அற்புதத்தை செய்து சுகமாக்குவீராக. I apply the blood of Jesus on the doorpost of each and every houses, O God. ஆண்டவரே, இந்த தேசத்தில் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளின் நிலை கால்களிலேயும் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் கதவுகளிலும் நிலைக்கால்களிலும் பூசி ஜெபிக்கிறோம். Lord, we pray for the church family members. ஆண்டவரே, சபை விசுவாச குடும்பங்களுக்காக வருகிறோம். அவர் எங்கே இருந்தாலும் சரி, even in this lockdown period, Lord, supply all of their needs according to your riches in glory by Jesus Christ. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாகத்தக்கதாக இந்த மாதத்தின் தேவைகளை எங்கள் விசுவாசிகளுக்கு நீ சந்தித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we give in your wonderful name praise and each and everything. Continuously be with us and bless us. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, bless us with the words. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதியும். Your words are life.
உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. Your words have wisdom. உம்முடைய வார்த்தையிலே ஞானம் உண்டு. Bless us with your words. உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we turn to the word of God? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். God has given wonderful words this month. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். Amen. ஆமென். Let us turn to Isaiah chapter 49 ஏசாயா 49 அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்போம். and verse 15 says, அதில் 15ஆம் வசனம் சொல்கிறது. ஏசாயா 49 அதிகாரம் 15ஆம் வசனம். The book of Isaiah chapter 49 verse 15. வசனம் 15. Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget. Yet I will not forget you. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. He has explained how I will not forget you. எவ்வளவு அழகாய் நான் உன்னை மறப்பதில்லை என்பதை ஆண்டவர் இங்கு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். And we see the next verse. அடுத்த வசனம் இப்படியாக சொல்கிறது. See, I have inscribed you on the palms of my hands. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். What a wonderful God. எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். He has inscribed us, not our name, but our image. He has inscribed us or engraved us in His palms. நம்முடைய பெயரை மாத்திரமல்ல, நம்முடைய உருவத்தை, நம்முடைய உருவகத்தை நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தேவன் நம்மை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். Not only in His one palm, but also He says, in my palms. அவர் ஒரு உள்ளங்கையை பற்றி இங்கே சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், என் உள்ளங்கைகள், அதாவது இரண்டு உள்ளங்கைகளிலேயும் ஆண்டவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். What a wonderful God we have. எப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Though you are living in this world, but you are in the hands of Jesus Christ. இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள் இருக்கிறீர்கள். God is always with us. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, He has engraved us in His hands. தம்முடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். It is said that there was a custom among pilgrims to Jerusalem. இந்த பில்கிரிம்ஸ்லிருந்து எருசலேம் செல்வதற்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது. ஒரு பிரயாணமாய் செல்வதற்கு எருசலேமுக்கு செல்கிறவர்களுக்கு செல்கிறவர்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது. அதாவது ஒரு வழிமுறை, ஒரு பாரம்பரியம் என்று சொல்லலாம். In order to remember that incidents, இவைகளை எல்லாம் நினைவு கூறும்படியாக, so what they do, they tattoo அவர்கள் on their hands or arms to remind them of the sacred places. அவர்கள் இப்படிப்பட்ட பகுதியிலிருந்து வந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக தங்கள் கைகளிலே பச்சை குத்திக் கொள்வார்கள். ஆங்கிலத்திலே டாட்டூ என்று சொல்வார்கள். The Lord has not forgotten us. அவர், தேவன் நம்மை மறக்கவில்லை. So even the people of the earth, if they when they do not want to forget all these things, they make a tattoo in their hands or in their arms whenever they go to the land of Jerusalem. எருசலேம் நகரத்துக்கு ஒவ்வொரு முறை சென்று வரும் பொழுது இவர்களை மறக்கக்கூடாது என்பதற்காக உலக பிரகாரமான மக்கள் தங்கள் கைகளிலே பச்சை குத்திக் கொள்கிறார்கள். அவைகளை அடையாளமாக அல்லது ஞாபகமாக வைத்துக் கொள்வதற்காக. So let us go through the word of God in this chapter 49. It says concerning Jesus Christ. அவனுமே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி நினைவு கூறுகிறார் என்பதை குறித்து ஏசாயா 49:11 வசனத்தில் வாசிக்க நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். The chapter says about the Jesus Christ birth and his ministry and in the life of Jesus Christ. இந்த அதிகாரமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அவருடைய வளர்ப்பை குறித்தும் அவருடைய ஊழியங்களை குறித்தும் இந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது. Verse 14 says, 14 வசனம் சொல்கிறது. But Zion said, the Lord has forsaken me and my Lord has forgotten me. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். Who is this Zion? யார் இந்த சீயோன்? The Zion represents Israel. இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பதுதான் இந்த சீயோன் என்கிற வார்த்தை. Who is this Israel? இந்த இஸ்ரவேல் என்பது யார்? He is Jacob. அவர்தான் யாக்கோபு. So over and over the word of God reminds us that I will not forget you. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால் நான் உன்னை மறப்பதில்லை. But here the Israel says the Lord has forsaken me and my Lord has forgotten me. ஆனால் சீயோனாகிய இஸ்ரவேல் இங்கே சொல்கிறாள், அல்லது சீயோனாகிய இஸ்ரவேல் இங்கே சொல்கிறது கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். But the reply, God gives the reply, can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you. ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு பதில் சொல்கிறார். சீயோனை பார்த்து, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். Beloved children of God, whatever situation maybe you are facing, but the Lord will not forget you. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போனாலும் சரி, ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. You may not have proper job right now. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை இல்லை. You may be thinking how to support my family. எனக்கு நல்ல வேலை இல்லையே, நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்ள போகிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். You may be thinking about your health. உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். You may be thinking about your family's future. உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து இப்பொழுது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். So here the Lord says, ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? yet I will not forget you. நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். I will not forget you. நான் உன்னை மறப்பது இல்லை. Please engrave these words in your heart. இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். Inscribe these words in your heart. இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். Your mother would have forgotten. உங்கள் தாய் உங்களை மறக்கலாம். Your father would have forgotten. உங்கள் தகப்பனை மறக்கலாம். But your friends would have forgotten. உங்கள் நண்பர்களை மறக்கலாம். So wherever you work, your company would have forgotten. நீங்க வேலை செய்கிற உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் கூட உங்களை மறந்து போகலாம். In this terrible situation, everybody would have forgotten you. உங்களை அநேகர் மறந்து போகலாம் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையின் மத்தியிலே. But the Lord says, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், I will not forget you. நான் உன்னை மறப்பது இல்லை. I will not forget you. நான் உன்னை மறப்பது இல்லை. When we turn to the word of God, நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் திரும்பி வாசிக்கிறோம். Genesis chapter 28, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். we see Isaac. அதிலே ஈசாக்கை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். Isaac and Rebekah had two sons. ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். So one is called Esau, another one is Jacob. ஒருவர் பேர் ஏசா, இன்னொரு பேர் யாக்கோபு. In 28 we see, 28ஆம் அதிகாரத்திலே then Isaac called Jacob and blessed him and charged him and said to him, you shall not take a wife from the daughters of Canaan. நீ ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், Arise, go to Padan Aram and the house of Bethuel, your mother's father, and take yourself a wife from there of the daughters of Laban, your mother's brother. எழுந்து புறப்பட்டு பதானராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் விடத்து உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். May God Almighty bless you and make you fruitful and multiply you, that you may be an assembly of peoples. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்ட
படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி and give you the blessing of Abraham to you and your descendants with you, that you may inherit the land in which you are a stranger, which God gave to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. So the next verse says, so Isaac sent Jacob away. ஐந்தாம் வசனம் சொல்கிறது, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். Dearly beloved children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Isaac sent Jacob away. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். And where is his mother? அப்ப அவருடைய தாய் எங்க போனாங்க? அவங்க அம்மா எங்க போனாங்க? Her history is over in the previous chapter. அதுக்கு முந்தின அதிகாரத்துடைய யாக்கோபின் தாயினுடைய சரித்திரம் முடிந்து விடுகிறது. ரெபெக்காளுடைய சரித்திரம் முடிந்து விடுகிறது. In the previous chapter, last verse we see, Rebekah said to Isaac, I am weary of my life because of the daughters of Heth. If Jacob takes a wife of the daughters of Heth, like these, who are the daughters of the land, what good will my life be to me? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே, பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். So Rebekah and Isaac decided to send Jacob away. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாக்கோபை அனுப்பி விடுவதற்கு ஈசாக்கும் ரெபெக்காளும் தீர்மானம் செய்கிறார்கள். Jacob went away from the family. ஆக யாக்கோபு தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார். See the situation. இந்த சூழ்நிலை கொஞ்சம் பாருங்களேன். Rebekah forgotten Jacob. ரெபெக்காள் யாக்கோபை மறந்து போனாள். Jacob returned from that strange land, in the land of Syria, but after that Jacob did not see his mother when he returned after 20 years. சீரிய தேசத்தின் நிலத்திலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்கே ரெபெக்காள் உயிரோடு இல்லை. Rebekah, her son Jacob was forgotten by her. ரெபெக்காளின் மகனாகிய யாக்கோபு ரெபெக்காளால் மறக்கப்பட்டான். And Jacob came after 20 years of staying in a strange land. He visited his father Isaac many times. But at the end only on chapter 35 we see Jacob and Esau buried Isaac. ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்கை 35ஆம் அதிகாரத்திலே அடக்கம் பண்ணுகிறார்கள். அதுவரை 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபு அவர்களை சந்திப்பதற்காக அந்நிய தேசத்திலிருந்து தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்து செல்கிறார். The message is, the Lord says, though your father and mother forsaken you, I will not forsake you. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒருவேளை உன்னுடைய தாயும் உன்னுடைய தகப்பனும் முற்றிலுமாய் உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் திட்டவட்டமாய் நமக்கு சொல்கிறார். Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you. மிக அழுத்தமாய் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. The word of God first insists about the mother. இந்த வார்த்தையானது தாயை குறித்து, ஸ்திரீயாகிய தாயை குறித்து இங்கே அதிகமாக சொல்கிறது. But and the same verse and the later part says about them. அதே சூழ்நிலையிலே அந்த வார்த்தையிலே அவர்கள் என்றும் குறிப்பிடுகிறது. So that means the father and mother, even if they forget, but I will not forget you. நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஸ்திரீயானவள், அதாவது தாயானவள் மறந்து போகலாம், அல்லது தாயும் தகப்பனும் கூட நம்மை மறந்து போகலாம். So to remember you
in order to remember you, I have engraved you in my palms. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அவர் நினைவில் இருக்கும்படி அல்லது அவர் உங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி மறக்காமல் இருப்பதற்காக என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். Beloved children of God, Psalm 27:10 says, அருமையானவர்களே, சங்கீதத்தின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, when my father and my mother forsake me, then the Lord will take care of me. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். Yes, do not worry about the situation. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டாம். You know why the situation still is persisting in our land or in the whole universe? It is because of you and me. ஏன் நம்முடைய தேசத்துல அல்லது இந்த உலகம் முழுவதிலேயும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்திருக்கிறது என்றால் அதற்கு நீங்களும் நானும் தான் மிகப்பெரிய காரணமாய் இருக்கிறோம். Why again and again there is a lockdown is announced? ஏன் நம்முடைய தேசத்திலே தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது? Because we have not yet turned to God. ஏனென்றால் இன்னும் நாம் சரியான விதத்திலே தேவனுக்கு நேராக மனம் திரும்பவில்லை. As per 2 Chronicles chapter 7:14, we have not yet turned. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி நாம் இன்னும் மனம் திரும்பாமல் We இருக்கிறோம். go according to our flesh only. நம்முடைய மாம்ச கிரியைகளுக்கு ஏற்றது போலவே நாம் செயல்பட்டு We கொண்டிருக்கிறோம். attend many of the all-night prayers. நிறைய முழியரவு சபைகள் எல்லாம் நாம் கலந்து We கொண்டிருக்கிறோம். read more and more the word of God. ஆனாலும் நிறைய தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. We listen lot of words. நம்முடைய வாழ்க்கையில அநேக வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். Beloved children of God, still we have not yet turned to God. அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு We have மனம் திரும்பவில்லை. not turned to God. நாம் இன்னும் தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பவில்லை. Still the bitterness is persisting in our heart. நம்முடைய இருதயத்திலே இந்த கசப்பானது இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிறது. Still war is going between the family members. அநேக குடும்பங்களுக்குள்ளாக பெரிய சண்டை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. So that is the reason still the war lockdown is imposed over and over. நாம் தேவ சமூகத்திலே மனம் திரும்பாமல் இருக்கிறதினால் தான் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய தேசத்துல இந்த ஊரடங்கு வந்து கொண்டே இருக்கிறது. There is no love between the brothers and sisters. இந்நாட்டிலே சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு அன்பு இல்லாமல் போய் விடுகிறது. There is no repentance among the people of God's people. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு சரியான மனம் திரும்புதல் அல்லது ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்று சொல்லலாம். But still the spiritual matter is going on day and night. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து கொண்டே போய்க்கொண்டே இருக்கிறோம். But the lockdown is imposed. It is because of us. இந்த ஊரடங்கானது நம் நிமித்தமாய்தான், நம்முடைய மனம் திரும்பாமை நிமித்தமாய்தான் தொடர்ந்து இந்த ஊரடங்கு வந்து கொண்டே இருக்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக. And even though in this time God says, I will not forget you. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. Isaac and Rebekah forgotten their child. ஈசாக்கும் ரெபெக்காலும் தன்னுடைய பிள்ளையை மறந்தார்கள். But God did not forget. ஆண்டவர் அவனை மறக்கவில்லை. You know, when we read in Genesis chapter 28:10, 28ஆம் ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, Jacob went away from home. யாக்கோபு தன் வீட்டை விட்டு புறப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். Now in verse 10 we say, now Jacob went out from Beersheba and went toward Haran. யாக்கோபு பேர்சபாயை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, So he came to a certain place and stayed there all night because the sun had set. And he took one of the stones of that place and put it on his head, and he lay down in that place to sleep. ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்திரி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். See how God proves that he has not forgotten us. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை எப்படி மறவாமல் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். Then Jacob had
dreamed, and behold, a ladder was set up on the earth, and its top reached to heaven, and there the angels of God were ascending and descending on it. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். And behold, the Lord stood above it and said, I am the Lord God of Abraham your father, and the God of Isaac. The land on which you lie, I will give you and your descendants. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். Jacob did not pray on that day even. அதனால யாக்கோபு ஜெபம் கூட பண்ணலங்க. He was just going alone. அவர் சும்மா தனியா போயிட்டு இருக்காரு. Nobody was there with him. அந்த நேரத்துல யாக்கோபோட யாருமே இல்ல. But God did not forgotten. ஆனால் ஆண்டவர் யாக்கோபை மறக்கவே. You know why? ஏன் தெரியுமா? It is the promise of God. ஏனென்றால் அது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். Yes, in chapter 22, Genesis chapter 22 verse 17, we say, God has promised that I will bless you and your descendants. அதாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். So believe God is able to bless you even in the time of this perilous time. ஆகவே இப்படிப்பட்ட இக்கட்டான நிர்பந்தமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You have lost your job. நீங்கள் உங்களுடைய வேலையை இழந்து போயிருக்கலாம். There is no business in your shop. உங்களுடைய கடையிலே நல்ல வியாபாரம் போகாமல் இருக்கலாம். You would have lost many things and you would have lost your health also. உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல அநேக காரியங்களை இந்த நாட்களில் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். You may be in different places from your family. உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் பல இடங்களில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். The situation is worse than ever before. இருக்கிறதுலயும் அதிக மோசமாக உங்களுடைய சூழ்நிலைகள் கடந்து போய் கொண்டிருந்தால், But the Lord says, wherever you are, the Lord says now, ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், நீங்க எங்க இருந்தாலும் சரி, I will not forget you. நான் உன்னை மறப்பது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். I have engraved you in my palms. என்னுடைய உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். You are not anywhere else in the world. நீ இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, You are always in my palms. நீ உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் என்னுடைய உள்ளங்கையிலே நீ இருக்கிறாய் என்று அவர் And சொல்லுகிறார். not only that, அது மாத்திரமல்ல, I have inscribed you on the palms of my hand. என்னுடைய உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். Your walls are continually before me. உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று The சொல்லுகிறார். walls means it is a safety. அந்த மதிலானது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. So your safety is always in my palms. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாதுகாப்பை என்னுடைய உள்ளங்கையிலே நான் வைத்திருக்கிறேன் என்று Do not சொல்லுகிறார். worry about the situation. உன்னுடைய சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். You are in the palms of hand. நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறீர்கள், அவருடைய உள்ளங்கையிலே இருக்கிறீர்கள். And nobody has a right to take you from the hands of God. ஆக தேவனுடைய கரத்திலிருந்து உங்களை பறித்துக் கொள்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. And today, இன்றைக்கும் கூட He will not forget you. அவர் உங்களை மறப்பதில்லை. Even in this month and the days to come, He is going to be with you. இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, நீ வருகிற எல்லா நாட்களிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? ஸ்திரியானது தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? Even sometimes this is happens. சில நேரங்களிலே இது நடைபெறும். You know why this is mentioned here? ஏன் தெரியுமா இந்த சம்பவம் ஏன் தெரியுமா இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு? We may think that no mother or no father will forget their children. நிறைய பேர் நம்ம நினைக்கலாம், தன்னுடைய தாயும் தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய குழந்தைகளும் மறந்து போயிட மாட்டாங்க எப்பொழுதுமே அப்படின்னு நாம நினைச்சிட்டு தான் இருக்கோம். Near our native place, we have seen an incident. பல இடங்களிலே We have seen in our native place. எங்களுடைய சொந்த ஊர்ல எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். When I was in my house, என்னுடைய வீட்டில் நான் தங்கியிருந்த பொழுது somebody was walking on the street.
ஒருவர் தெருவிலே நடந்து கொண்டிருந்தார். And one of our relatives said, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் யார் என்ன சொன்னாருன்னா, she is the woman. அதான் அந்த பொண்ணுமா பாத்துக்கோன்னு சொல்றாரு. She delivers the baby and she sells it. அவளுக்கு இந்த ரோட்ல நடந்து போற அந்த பொண்ணு இருக்காளே, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய வந்து அவ வித்துட்டான். Not only one. ஒரு குழந்தை இல்ல. This is the business for her. அவளுக்கு அது ஒரு வியாபாரமாவே இருந்துச்சு. She does not know where is her child. அவளுக்கு அந்த குழந்தை எங்க போச்சு, வித்ததுக்கு அப்புறம் எங்க இருக்குன்றது அவளுக்கு தெரியாது. Her husband is running a tea shop. அவருடைய கணவர் வந்து ஒரு டீ ஷாப், ஒரு டீ கடை வச்சிருக்காரு. I don't know much about their background. அவங்களுடைய பின்னணியை குறித்து நான் அதிகமா இருந்து But this was told to me. ஆனா இதுதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க அவங்கள பத்தி. See how true is the word of God. வேதத்தின் படி பாருங்க எப்படி காரியங்கள் இருக்கு. We just heard only one thing. நாம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம பார்த்தோம். But there are many things are going on in our land. நம்முடைய தேசத்துல இதை விட கொடூரமான சம்பவங்கள். Mother forgets the child. தாய் தன்னுடைய பிள்ளைகளை மறந்து போகிறார். Father forgets son or child. தகப்பன் தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ மறந்து போகிறார். So that's what it is mentioned in the word of God. அதனால்தான் வேதத்திலே இந்த காரியமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Not only forgetting but also kill them each one after another. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லப்போனால் மறந்து போவதாய் மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் கொலை செய்து விடுகிறார்கள். Husband kills the wife. கணவன் மனைவியை கொலை செய்கிறார். Wife kills the husband. மனைவி கணவனை கொலை செய்கிறார். And the father kills the children. தகப்பன் பிள்ளைகளை கொன்று செல்கிறார். You know, this is the end time, Jesus said. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி நாம் வாழ்கிற கடைசி நாட்கள் This all will take place. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். Why he has inscribed you on his palms? ஏன் தேவன் நம்மை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார்? To keep us away from all of these dangerous things. இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். So do not worry about the things what are going on in the world. ஆகவே இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆபத்தான சூழ்நிலைகளை குறித்து We can't believe anybody. Even authorities also we cannot believe. நம்மால யாரையுமே இப்போ நம்ப முடியல. ஏன் இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கூட நம்மால நம்ப So முடியல. what is going on in the present time we know through the videos. இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை வீடியோஸ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். You know, even in Satamala what is happened. நம்ம எல்லாருமே தெரியும் சாத்தான்குளம் பகுதியில் என்ன நடந்துச்சு என்று. Even authorities kill the people. அதிகாரத்துக்கு இருக்கிறவங்களே அந்த ஜனங்களை கொல்லுகிறார்கள். So those who are supposed to keep us safe, they themselves kill the people. யார் நம்மை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் ஜனங்களை கொலை செய்கிற அளவுக்கு God, in this month God gives you the promised word that I will not forget you. ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்கிறார். Whatever situation it may be, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, but God will not forget you. ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். You may be say that God forgotten me. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஆண்டவரை கைவிட்டு விட்டார், ஆண்டவரை மறந்தார் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். As we see in Isaiah chapter 49 verse 40. ஆனால் ஏசாயா 49 அதிகாரம் 14ஆம் வசனத்திலே But he says, அவர் என்ன சொல்கிறார்? I have not Zion, the Lord has forsaken me and my Lord has forgotten me. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். If he is not forgotten me, why all these sufferings? Why I am going through all these problems? நாம நிறைய பேர் சொல்லுவோம் ஆண்டவர் நீ மறக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள் வருது என்று நாம் யோசிக்கிறோம். You know, God remembered Jacob. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் யாக்கோபை நினைவு கூர்ந்தார். That's why he came to him. அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபின் இடத்தில் தரிசனத்திலே வந்தார். In order to remember him, what he did is in chapter 28, Genesis chapter 28. தேவன் ஆபிரகாமை நினைவு மன்னிக்க வேண்டும், தேவன் யாக்கோபை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 28ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே in chapter verse 7 says 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் that Jacob had obeyed his father and his mother and had gone to Padan Aram.
யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதாராமுக்கு புறப்பட்டு போனதை ஏசா கண்டதினார். God saw that. ஆண்டவர் அதை பார்த்தார். He obeyed to his parents. தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் கீழ்ப்படிந்தார். Now in this new month, இந்த புதிய மாதம் first day, முதலாவது நாள்ல the Lord wants to be with you and not to forget you, that you should not forget him and you have to obey to the word of God. நீங்கள் ஆண்டவரால் நினைவு கூறப்படுவதற்கு, அவர்களை மறவாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நம் ஆண்டவரோடு கூட இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Whatever words you listen from the servant of God, obey. தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் வரும் பொழுது அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Do not neglect it. அதை நாம் உதாசீனப்படுத்த கூடாது. We are living in the end time. நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And the Lord wants to bless you. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And the Lord does not want to kill us. அவர் நம்மை கொலை செய்வதற்கோ அல்லது அழித்து போடவோ தேவனுடைய விருப்பம் அல்ல. The Lord wants to bless you. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். When he has engraved you in his palms, தன்னுடைய உள்ளங்கையிலே அவர் ஏற்கனவே வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், what is the reason? ஏன் அவர் அப்படி வரைந்து வைத்திருக்கிறார்? He wanted to bless you. ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். In Numbers chapter 24 verse 1 says, it is Lord's pleasure to bless you. Lord is pleasing in you. கர்த்தரை தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். It is for the Lord's pleasing that he wants to bless his people. So if he obey like Jacob, and surely the Lord will remember you wherever you go and he will appear before you. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவோமே ஆனால் நாம் எந்த இடத்திலே போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்கே தேவன் நம்மை நினைவு கூறுவார். So obedience is the main key. ஆக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு முக்கியமான சாவி கீழ்ப்படிதலாக இருக்கிறது. திறவுகோல் கீழ்ப்படிதலாக இருக்கிறது. Yes, will you make sure in this new month இந்த மாதத்தில் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களா? that I will obey to the word of God. என்னுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் இனி கீழ்ப்படிவேன் என்று. You will be exalted. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். He will bless you as per the word of God. தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். In Deuteronomy chapter 28 verse 1 and 2 says, உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்கிறது, Now it shall come to pass, if you diligently obey the voice of the Lord your God, to observe carefully all his commandments which I command you today, that the Lord your God will set you high above all nations of the earth, and all these blessings shall come upon you and overtake you because you obey the voice of the Lord your God. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையான செவிமடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று சொன்னார். Lord will fulfill all your desires. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம், விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். So he will bless you according to Deuteronomy chapter 28 verse 1 to 14. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். When you see the situation that you cannot believe this, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும்போது உங்களால இதை நம்ப முடியாது. no job, வேலை இல்ல, no business, வியாபாரம் இல்ல, yes, you have to pay the rent, no money, வாடகை கட்டணும் ஆனா காசு கிடையாது, nothing in our hand to do anything. என்னுடைய கையில எதுவுமே இல்லை, செய்வதற்கு ஒண்ணுமே இல்லை என்று நாம் யோசிப்போம். Situation is day by day going worse. ஒவ்வொரு நாளும் என்னுடைய சூழ்நிலையானது மிகவும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. People of Israel were crying to the Lord.
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்திலே கதறி அழுது கொண்டிருந்தார்கள். They were crying to Moses. அவர்கள் மோசேயின் இடத்தில் கதறினார்கள். Why did you bring here? நீ ஏன் எங்களை இங்கு கொண்டு வந்தீங்க என்று சொல்லி Why did you bring here before the sea? இந்த செங்கடலுக்கு முன்பதாக நீர் ஏன் எங்களுக்கு அழைத்து வந்தீர் என்று கதறுகிறார்கள். They did not know that God is going to divide the Red Sea. ஆனால் செங்கடலை அவர்களுக்கு இரண்டாய் பிளக்கப் போகிறார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். You have been engraved in the palm of the Lord Jesus Christ. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளங்கையிலே வரைந்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். He can do anything because you have been engraved in his hand. உங்களுக்காக ஆண்டவர் எதை வேண்டுமென்றாலும் செய்வார். He can divide the Red Sea. அவர் உங்களுக்காக செங்கடலை இரண்டாய் பிளக்க செய்வார். He can destroy the fort of Jericho. எல்லா விதமான எரிகோ கோட்டைகளை உங்களுக்கு முன்பதாக தகர்ந்து விட He can bring water from the rock. அந்த கற்பாறையிலிருந்து கற்பாறையான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு தண்ணீரை ஆண்டவர் கொடுக்க He வல்லவர். can heal the sick. வியாதி உள்ளவர்களை சுகமாக்க வல்லவர். Even if it is 38 years lost, but still God will remember you. ஏன் அந்த வியாதி வந்து 38 வருஷமானாலும் சரி ஆண்டவர் உங்களை நினைவு கூறுவார். Even if you are in the deathbed, God will remember you. நீங்கள் மரண படுக்கையில் இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார். Even if you have died in your spiritual life, God will quicken you today. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் மரித்து போன சூழ்நிலையில் காணப்பட்டாலும் இன்றைக்கு அவர் உயிர்த்தெழ வைக்க உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். Commit your life. வாழ்க்கை ஒப்புக் கொடுங்க. Surely the Lord will bless you. நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். His presence will go before you. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். See, I have inscribed you on the palms of my hands. The walls are continually before me. அவர் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், மதில்களை எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறேன். Even if you go away from the Lord, He knows where you are. நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் கூட அவர் உங்களை எங்கே இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறார். In this lockdown period, do not be lazy. இந்த லாக்டவுன் நாட்களிலே நீங்கள் சோம்பலாய் இருக்க வேண்டாம். Get up early morning. ஏர்லி மார்னிங், அதாவது அதிகாலையிலே எழுந்திருந்து and sit down at the feet of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்திருந்து Meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானித்து and walk according to the word of God. அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்புக்கொடுங்கள். And surely He will bless you. நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். He will change the situation. சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். Even tomorrow the situation can be changed. ஒருவேளை நாளைக்கு கூட இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். Authorities announce according to their wisdom. இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய ஞானத்தின்படி அவர்கள் காரியங்களை They are செய்வார்கள். not doing according to the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் எதையும் But செய்வார்கள். you will be led according to the word of God. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்புக்கொடுத்தீர்கள். No one expected the Red Sea will be divided. அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இந்த செங்கடல் இரண்டாய் பிளந்து போகும் என்று. No one expected the fort of Jericho will fall down. எரிகோ பட்டணத்தின் கோட்டைகள் எல்லாம் இடிந்து விடும் என்று Such a wonderful miracle will do Jesus Christ. அப்படிப்பட்ட அப்பாற்பட்ட வல்லமையுள்ள அற்புதங்களை இயேசு செய்ய வல்லமையுள்ளவர். But if you today obey to the word of God, He will do today itself. ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களே, ஆனால் Your debt will be vanished. உங்களுடைய கடன்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு போகும். Your sickness will go away. உங்களுடைய வியாதிகள் எல்லாம் பறந்து போகும். All your problems will be solved. எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும். Yes, your director will call you to come to the work. உங்களுடைய ஆபீஸ் டைரக்டர் தலைவர் உங்களை கூப்பிட்டு நீ வேலைக்கு திரும்பி வா. All your financial crisis will go away. எல்லா விதமான பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து போகும். See Jacob. யாக்கோபை பாருங்கள். God says, I will be with you and I will multiply you. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். And he was blessed by the Lord. ஆண்டவர் அவனை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். And the same Lord will bless you. அதே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க Not வல்லவர். only in this month, இந்த மாதம் மாத்திரமல்ல, but also in the days to come. வருகிற நாட்களிலேயும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Shall we close our eyes? கண்களை மூடிடுவோமா? Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Just surrender your life. உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. Look back during the 6 months, how did we walk? கடந்து வந்த 6 மாதங்களை சற்று திரும்பி பாருங்க, நம்ம எப்படி நடந்து வந்தோம். Have we walked as Noah walked with God? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தது போல நம்முடைய வாழ்க்கை அந்த நாட்களில் இருந்ததா? God blessed Noah and his family. வேதம் சொல்கிறது, தேவன் நோவாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். God blessed Abraham in everything.
ஆபிரகாமை கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வைத்தார். The same God will bless you. அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். His words are true. அவருடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவை. He blessed Isaac. அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். And he blessed Jacob. அவர் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். You are the generation of Abraham. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். From this day onwards, இன்றையிலிருந்து the Lord will bless you. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். I surrender all. I surrender all. All to Thee, my blessed Savior. I surrender all. I surrender all. I surrender all. All to Thee, my blessed Savior. I surrender all. Our loving Heavenly Father, we thank you for the wonderful time you have given us in this new month. எங்கள் அன்பை பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு தந்த புதிய நாளுக்காகவும் நேரத்திற்காகவும் நன்றி Thank செலுத்துகிறோம். you, Lord, for your wonderful promise. ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். As you have promised, surely they may forget, yet I will not forget you, you will not forget us. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல அவர்கள் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்க மாட்டீர். Thank you, Lord, for inscribing us in your palms. எங்களை உம்முடைய உள்ள கைகளிலே நீர் வரைந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. Lord, that is the reason when you were hanged on the cross, they nailed on your wrist, not on the palms. ஆண்டவரே, அதனால்தான் மணிக்கட்டுகளிலே உம்மை சிலுவையில் அறையும் பொழுது அவர்கள் மணிக்கட்டுகளில் ஆணி அடித்தார்கள், ஆனால் உள்ளங்கையில் அடிக்கவில்லை. If they nail in your palms, maybe the nails may go through us and we will be wounded. So they nailed on your wrists. ஒருவேளை உள்ளங்கையிலே இயேசுவை ஆணியில் அறைந்தால் அந்த உள்ளங்கையிலே இருக்கிற எங்களையும் அது ஆணி அறைந்து அது உருவ குத்துகிறதா இருக்கும் என்பதனால் தான் ஆண்டவரே அவை மணிக்கட்டிலே அடைக்கப்பட்டது. How great you are, how much care you are giving even today, O God. இன்றைக்கும் கூட எங்களை பராமரிப்பதற்கு எங்களை பார்த்துக் கொள்வதற்கு நீங்க எவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். Lord, we thank you for your promised words. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. We once again commit ourselves in your nail-pierced hand. உம்முடைய வல்லமையுள்ள கரங்களிலே ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, many times we have disobeyed, because that is the reason we are facing even today. பல நேரங்களிலே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே அநேக பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். Lord, the lockdown is not imposed because of the Gentiles, but because of your people. ஆண்டவரே, புறஜாதி மக்களாலே இந்த ஊரடங்கு கொடுக்கப்படவில்லை, ஆனால் உங்களுடைய ஜனமாகி எங்களால் தான் இந்த ஊரடங்கு வந்திருக்கிறது. Because we have not humbled ourselves as you expect, because we have not come out of the wicked ways as the Bible says, the lockdown is imposed according to your word. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறபடி நாங்கள் எங்களை தாழ்த்தாமல், நாங்கள் சரியாய் மனம் திரும்பாமல், உம்மை நோக்காமல் இருந்ததினால்தான், எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு இன்னும் திரும்பாமல் இருந்ததினால்தான் இந்த ஊரடங்கு அதிகமாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. Lord, help us to overcome all these wicked ways. ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாத நாட்களை விட்டு நாங்கள் வழி ஆண்டவரே மனம் திரும்பி இடத்தில் வருவதற்கு நீர் உதவி செய்தீர்கள். Help us to humble ourselves before your presence, O God. உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துவதற்கு நீர் கிருபை தருவீராக. Let there be a great change in our life from this month. ஆண்டவரே, இந்த மாதத்திலிருந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். As you are going to appear very soon in the mid sky. ஆண்டவரே, மத்திய ஆகாயத்திலே மத்திய வானத்திலே நீர் ஒரு நாள் எங்களை சந்திப்பதற்காக வரப்போகிறீர். You are going to come very soon in the mid sky. ஆண்டவரே, நீர் வெகு சீக்கிரமாக நீர் ஆகாயத்திலே வந்து நிற்க போகிறீர். ஆண்டவரே, We humble ourselves and commit our life in your hand. Be with us and guide us and bless us. எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துவீராக, பாதுகாப்பீராக. Let the situation may be changed. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக. Authorities have decided to
have the lockdown till the end of the month. ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி மட்டும் இந்த ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அரசாங்க அதிகாரிகள் தீர்மானித்திருக்கிறார்கள். But you can make upside down all the wisdom of the people. ஆண்டவரே உலக மக்களுடைய ஞானத்தை தலைகளை திருப்ப வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். But when we walk according to the word of God, everything can be changed. ஆனால் தேவனுடைய வார்த்தையாகிய வார்த்தைகளின்படி நாங்கள் நடப்போமேயானால் எல்லாம் மாறும். Lord, help your servants to walk according to the word of God. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நீ உதவி செய்வீராக. Lord, help all the believers to walk according to the word of God. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நீ உதவி செய்வீராக. Help us to be faithful in your presence, O God. உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட உதவி Lord, செய்வீராக. bless your children. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Wherever they are, let them be ready for your coming. எங்கே இருந்தாலும் உம்முடைய வருகைக்கு தங்களை காத்துக் கொண்டிருக்க உதவி செய்யுங்கள். Wherever they have been separated from the family, Lord, do a great thing and bring them closer to their family. ஆண்டவரே குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை தங்கள் குடும்பங்களுக்கு தேவனை திருப்பி கொண்டு வருவீராக. Those who are in the sick bed, in the name of Jesus Christ, we apply the blood of Jesus Christ and we heal them. ஆண்டவரே யாரெல்லாம் வியாதியின் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர்கள் உடலிலே பூசி அவர்களை நாங்கள் சுகமாக்குகிறோம். Let the power of God descend over them. தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. Let your miracle take place today. உம்முடைய அற்புதங்கள் நடைபெறுவதாக. Let your loving hands touch them உம்முடைய அன்பின் கரங்களை தொடுவாங்க என்று ஜெபிக்கிறோம். and lead them throughout this month. இந்த மாதங்களோடு நடத்துவதாக. Let every one of the participants of this service see the great miracle in their life. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த மாதத்தின் அற்புதங்களை பார்ப்பார்களாக. Be with us continuously and bless us. தொடர்ந்து எங்களோடு கூட ஆசீர்வதியும். Let our walls be before you at all times. எங்களுடைய மதில்கள் எப்பொழுதும் உண்மையாக இருப்பதாக. Once again we humble ourselves before you. ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். All glory to you alone. எல்லா மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இவ்வளவு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Now may the grace of our Lord and Savior Jesus Christ, நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, and the love of God, பிதாவாகிய and தேவனுடைய the அன்பு, fellowship of the Holy Spirit பரிசுத்தாவின் அன்யோன்யம் remain சமாதானம் with us now and forevermore. எப்பொழுதும் இருப்பதாக. Amen. ஆமென். Amen. And amen. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.